வணக்கம் அன்பான உறவுகளே. நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு இந்த திருவோணமலையில் நடந்த அந்த பிரச்சனை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த கற்களுக்கு என்ன பவர் இருக்குது என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். கல்லால் வடிக்கப்பட்ட சிலைகளுக்கு என்ன பவர் இருக்குது? அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, வெறும் கல் மட்டும்தான். அது கல்லுக்கு உணர்வு என்ற ஒரு தன்மை இருக்காது. அப்போ அந்த கல்லுக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்ற தன்மையை உணரும் போது தான் மனிதன் ஞானியாகிறான். அப்போ அதை உணராத மனிதன், நாங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுமதியே இல்லை. கல்லுக்கு எப்படி ஒரு ஜடமாக இருக்கின்றதோ அதே போல தான் அந்த மனிதர்களும் இருப்பார்கள். அவர்கள் அந்த உடலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர ஆன்மாக்கு அல்ல. ஆன்மாவை உணராத எவரும் இந்த உலகத்தில் ஞானிகளாகிவிட முடியாது. அவர்களால் குழப்பங்கள்தான் ஏற்படுகின்றதே தவிர சாந்தியோ சமாதானமோ ஏற்பட போகிறது இல்லை. ஒரு போராளியால், ஒரு இராணுவ வீரனால் இந்த உலகத்துக்கு நன்மை ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவன் எப்போ ஒரு போராளியாக அல்லது ஒரு இராணுவ வீரனாக தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்று இருந்து அவன் விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு மனிதனாகவே வாழ கற்றுக்கொள்ளுகின்றான். அந்த அடிப்படை தன்மை இல்லாத எந்த மதங்களாக இருந்தாலும் அவர்களால் இந்த உலகத்துக்கு அழிவுதான் நிச்சயம். அதைத்தான் இந்த பௌத்த துறவிகளும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். கல் வைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த கல்லால் இந்த இலங்கை நாட்டுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ அல்லது பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்கோ எந்த ஒரு நன்மையும் இல்லை. உண்மையிலேயே அந்த குழப்பங்களை ஏற்படுத்துகிறவர்களுக்கு சரியான முறையில் அவர்களை ஒரு வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்வியலை அவர்கள் புரிஞ்சு கொள்ள, அறிஞ்சு கொள்ள நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேணும். சைவ சமயத்திலேயோ அல்ல ஏனைய மதங்கள்லேயோ ஒரு குடும்ப வாழ்க்கை அற்று நாங்கள் துறவரத்தை அடைய முடியாது. அது இல்லாமல் ஒரு நாளும் ஒரு மனிதன் பூர்த்தி அடையவே மாட்டான் என்ற இந்த விளக்கத்தை நான்